அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஊட்டியோட ஃபைனல் விலாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டீ ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ எஸ்டேட்ஸ் இதை எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கேருந்து ஊட்டி வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்குது. அவ்வளோ பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஊட்டி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு ஊட்டியை பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து நிறையா கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம லாங் கேம் போகிற மாதிரி நம்ம ரோப் கேம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ரோப் கேம் கயிறில் நம்ம இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகிற மாதிரியான ரோப் கேம்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஃபுல்லுமே இருக்கிற ரோப் கேம்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் விளையாடணும் அப்படின்னாக்கா நம்ம இங்கே விளையாடிக்கலாம். நிறைய ரோப் கேம்ஸ் இருக்குது. சிங்கிள் போகிற மாதிரி, பேராக போகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் நிறையா ரோப் கேம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லுமே பார்த்துடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா டீ ஃபேக்ட்ரியில் டீ எப்படி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டீ தூள் எப்படி ரெடி பண்ணுறாங்க, இன்னும் இந்த டீ தூளுக்கு என்னென்னலாம் நேம் இருக்குது, டீ தூளை எப்படிலாம் மேக் பண்ணி டீ டிகாஷன் நமக்கு வருது, அதுக்கப்புறம் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் டீயில் எப்படிலாம் டீ உருவாச்சு, டீயை எப்படிலாம் நேம் சொல்லி நம்ம டீ மட்டும் இல்லாமல் எப்படிலாம் நேம் சொல்லி அழைக்கலாம் அப்படின்லாம் இங்கே நிறைய பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அப்படியே டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே டீக்கு நிறையா நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா டீ எவ்வளோலாம் லைக் பண்ணுவாங்க, டீயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் எவ்வளோலாம் இருக்குது, இது எப்போ உருவாச்சு, எப்போ இதை டீயை எப்படிலாம் மேக் பண்ணி எந்த மாதிரிலாம் அவங்க பயிரிட ஆரம்பித்தாங்க, அந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே டீயோட ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே அப்படியே நம்ம ஓவரால் படிச்சுட்டே போயிட்டு அடுத்து நம்ம டீ ஃபேக்ட்ரியில் டீ எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 30 ருபீஸ் டிக்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட்லேயே வெளியில் வரும்போது நமக்கு டீ போட்டு கொடுக்குறாங்க. டீயோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக டீலாம் போட்டு தராங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு டீ எல்லாம் எப்படிலாம் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே போகும்போதே அந்த டீயோட வாசம், அந்த பச்சை இலையோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் பண்ணுறதுக்கு. ஸோ பச்சையாக இலையை தான் ஃபஸ்ட்டு இவங்க போடுறாங்க ஒரு மிஷின்குள்ளே. இது அப்படியே கிரைண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு மிஷினில் ஒரு ட்ரம் இருக்குது. அந்த ட்ரம்மில் இதை போடுறாங்க. ஸோ அதில் ஒரு ட்ரம்குள்ளே போகுது. அது ட்ரம்மில் போயிட்டு டீ இலை நல்லா கிரைண்ட் ஆகுது. கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா அதோட கலர் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் அதில் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இங்கே இருக்கிற ஒரு கீழே ஒரு ட்ரம் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஃபுல்லுமே இந்த டீ இலை ஃபுல்லுமே அதில் போகுது. அதில் போயிட்டு சைஸ் மாதிரியாக ஃபில்டர் ஆகி ஒவ்வொரு மூட்டையிலையும் போயிட்டு அது ஜாம் ஆகுது. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லுமே பச்சை இலை தான் அதுக்குள்ளே போகுது. பச்சை லீஃப் தான் இதுக்குள்ளே போயிட்டு நல்லா கிரைண்ட் ஆகுது. ஸோ இது நல்ல ஒரு வாசனை கொடுக்குது. நம்ம அது அங்கே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் நீங்கள் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. டீ பிடிச்சவங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் பெருசாக டீ நான் குடிக்க மாட்டேன். எனக்கு டீ ஸ்மெல்லே பிடிக்காது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் எல்லோரும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்லாம்
சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ இப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு ஊட்டியில் வந்துட்டு வெயில் இருக்காததால் பச்சை இலையே வந்துட்டு அவங்க போட்டு வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து மிஷினில் வந்து போனதுக்கப்புறம் அது நல்லா காஞ்சி ஒரு நல்ல ஒரு வாசனை வந்து ஒரு நல்ல ஒரு டீ தூள் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு அந்த இலை போயிட்டு நல்லா வந்து காய வைக்குது. அந்த லீஃபை ஃபஸ்ட்டு அந்த பச்சை கலர் லீஃபை வந்துட்டு காய வைக்குது அந்த ஒரு மிஷின். ஸோ இது நல்லா காஞ்சி வரணும். நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது வெளியில் தள்ளின்னு இருக்கு. ஸோ அது தள்ளும் போது வந்துட்டு ஒவ்வொரு சைஸ்லேயும் வந்துட்டு நமக்கு வெளியில் வருது. ஸோ வந்து கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடர் மாதிரி வந்தால் தான் வந்து இந்த டிகாஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி வருது. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ப்ளேஸில் வந்துட்டு இது போய் நல்லா இன்னும் கொஞ்சம் பவுடர் பதத்துக்கு வந்து கிரைண்ட் ஆகுது. ஸோ அது ஃபுல்லுமே வந்துட்டு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரம்குள்ளே போயிட்டு அந்த ட்ரம் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு அந்த லீஃப் வந்துட்டு பவுடர் ஆகிடுச்சு. பவுடர் ஆகி கலர் கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ட்ரம்குள்ளே போயிட்டு இந்த ட்ரம்மில் வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சி வெளியில் வருது. வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நல்ல டீ தூள் சைஸில் வந்துட்டு வருது. இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்றதால அங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க அந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து ஃபுல்லுமே கிரைண்ட் பண்ணி அது ஃபுல்லாக வெளியில் தள்ளின்ட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லுமே வந்துட்டு டீ தூள் மாதிரி ஆகிடுச்சு. நிறையா மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிளைடு மாதிரி ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வந்துட்டு அது ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி ஆற விட்டுட்டே வந்துட்டு வெளியில் தள்ளின்ட்டுருக்கு. ஆற வச்சுட்டே வெளில தள்ளுது. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு அங்கேருந்து ஒரு கிரைண்டர் வருது. அந்த கிரைண்டரில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய ட்ரம் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ட்ரம்மில் வந்துட்டு போகும்போது ஃபுல்லாக வந்து ஆறி தான் போகுது அதில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சைஸ் மாதிரியாக வந்துட்டு கிரைண்டர் வச்சுருக்காங்க, ட்ரம் வச்சுருக்காங்க. அந்த கிரைண்டரில் போயிட்டு கிரைண்ட் ஆகி அந்த ட்ரம்குள்ளே வந்துட்டு போய் ஸ்டோர் ஆகிடுது. அது ஸ்டோர் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அதை மேனுவலாக எடுத்து வந்து அதை அவங்க பேக்கிங் பண்ணுறாங்க. பேக்கிங் வந்து அப்படியே தான் போகுது. பட் வந்து அந்த பஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு மிஷினில் தான் போகுது. ஸோ அதை வந்து மூட்டை கட்டி மேனுவலாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது 1 kg 1/2 kg அந்த மாதிரியான பேக்கெட் வந்து அங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிப்டிக்கு அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கூட நிறையா நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து மிஷின் கொஞ்சம் வேலை பார்த்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த மூட்டையில் வந்துட்டு ஒவ்வொரு மூட்டையிலையும் வந்துட்டு அந்த டீ தூள் வந்துட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து டீ வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு டீக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பேக்கிங் வச்சு பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் டீ தூள் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, இங்கே வந்து அவைலபிள் இருக்குது, இங்கே என்னென்னலாம் டீ தூள் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. சாக்லேட் டீ தூள், நார்மலாக வந்துட்டு டிகாஷன் ஸ்ட்ராங் டீ தூள், அந்த மாதிரி ஹனி டீ தூள், இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள், அந்த மாதிரி பிளாக் டீ, க்ரீன் டீ, அந்த மாதிரி நிறையா வந்துட்டு வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்குது இதில். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் டீ வேணும், சாக்லேட் டீ வேணும், ஏலக்காய் டீ வேணும், அப்புறமா வந்துட்டு க்ரீன் டீ வேணும், பிளாக் டீ வேணும், எந்த மாதிரியான டீ தூள் வேணும்னாலும் வந்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். வெளியில் வந்து ஸ்டால் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு எந்த மாதிரியான டீ தூள் வேணும்னாலும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இங்கே டீ வந்துட்டு கொடுத்துட்டுருக்காங்க. எல்லாேருக்கும் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு டீ கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து குடிச்சு பார்த்தோம்னா வந்து தெரியும் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்கள்லாம் வாங்கி குடிச்சுட்டுருக்காங்க. எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. பட் குழந்தைங்களே குடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு டூ குட், சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இங்கே வந்து டீ ஃபேக்ட்ரி பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு டீ தூள்லாம் டீ குடிச்சிட்டு இங்கே ராஸ்குட்டி பார்த்திங்கன்னா வந்து 2 டம்ளர் வாங்கி குடிச்சிட்டாரு. ஸோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊட்டி குளூருக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டீ போட்டு கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. 30 ருபீஸ்க்கு வந்து நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டீ அப்படி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நல்லாயிருக்கு. இங்கே வந்து ஸ்டாலும் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்ரௌட். இங்கே ஸ்டாலில் கேஷ் கவுண்டர் தனியாக இருக்குது. நம்ம உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு டேக் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த டேக் வந்து எல்லார் கையிலையும் நம்ம வந்து போட்டுக்கணும்.
அந்த டேக்கில் தான் வந்துட்டு அவங்க பில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பே பண்ணி நம்ம என்ன வந்து டீ வாங்கினோமோ அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஸ்டால் வந்துட்டு நிறைய ஸ்டால் இங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஃபுல்லுமே வந்து சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, டிப் டீ, ஏலக்காய் டீ இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு நிறையா அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ராங் டீ அதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ நம்ம வாங்கினது, ஷாப்பிங் போனது, ஷாப்பிங்கில் என்னென்னலாம் வாங்கினோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு நம்ம இன்னும் நிறையா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய வந்து சாக்லேட் மேக் பண்ணுறது அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. சாக்லேட் எப்படி வந்துட்டு மேக் பண்ணுறாங்க, சாக்லேட்டு ஷேப் வர வைக்கிறது அதெல்லாம். ஸோ இங்கே வந்து இந்த சாக்லேட் அப்படியே கேரமலைஸ் ஆகி அப்படியே வந்துட்டு ஷேப்புக்கு வந்துட்டு அவங்க என்னென்னமோ போட்டு ஷேப் வர வச்சுட்டுருக்காங்க அந்த ட்ரேயில் ஊற்றி. ஸோ அதை பார்க்கும் போதே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடத்துல. குழந்தைங்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க வாயில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்துடுச்சு. அந்த சாக்லேட் கேரமலைஸ் ஆகி கீழே வந்துட்டு அப்படியே ஃபால்ஸ் மாதிரி அருவி மாதிரி கொட்டும் போது அதை பார்க்கும் போதே ராஸ்குட்டிக்கு அதெல்லாம் பார்க்கும் போதே வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு அம்மா செம்மையாக இருக்குங்கம்மா அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ நாங்களும் நிறையா சாக்லேட்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஸோ சாக்லேட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக நம்ம இங்கே வாங்கி சாப்பிட்ற சாக்லேட் மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு ராவான டேஸ்ட்டு, அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஊட்டியிலே வந்துட்டு வெளியில் நிறைய பேக்கரிஸில் ஷாப்லலாம் வந்துட்டு சாக்லேட்ஸ் அந்த டப்பாலெல்லாம் போட்டு விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் வாங்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாக்லேட்ஸு. ஸோ வந்து ஊட்டி விட்டுட்டு வெளியில் வந்ததுமே வந்துட்டு அது மெல்ட் ஆகிடுச்சு சாக்லேட்டு. ஸோ வந்துட்டு கொஞ்சம் சேஃபாக தான் எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்து அவங்க வந்து பேப்பரில் தான் போட்டு தராங்க. ஏன்னா வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து ஊட்டி ஃபுல்லுமே அலோடு கிடையாது. அதேமாதிரி அவங்களும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு பேப்பரில் தான் பார்த்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கொண்டு வரும்போதே வந்துட்டு நம்ம ஒரு டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த மாதிரி எதுலையாச்சும் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மெல்ட் ஆச்சு அப்படின்னாலும் அதிலே வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க. வித்து கிராம் வைஸ் வந்து போட்டிருக்காங்க. 100 கிராம் 100 ருபீஸ், 100 கிராம் 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே வந்து சாக்லேட்டு ஃப்ளேவர் இருக்கிறது, நட்ஸ் இருக்குது, ரோஸ்டட் ஆல்மண்ட், வால்நட் கிரேன், அதுக்கப்புறம் வந்து ஆல்மண்ட் நட்ஸு, ஆரஞ்ச் ட்ராஃபீஸு, அந்த மாதிரி நிறையா கோகோ சாக்லேட்ஸ், அந்த மாதிரி நிறையா சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. இதே வந்து காம்போவாக கூட வந்துட்டு கொடுக்குறாங்க. எல்லா சாக்லேட்ஸும் நமக்கு காம்போவாக வேணும் அப்படின்னாலும் ஒயிட் சாக்லேட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அல்ட்டியாக இருந்ததுங்க ஒயிட் சாக்லேட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஒயிட் சாக்லேட். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஆல்மண்ட் ட்ரோஃபில்ஸ் இந்த மாதிரி காம்போலலாம் கூட இருக்குது. வந்துட்டு 350 கிராம்ஸ் வந்து 350 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி காம்போவில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி நம்ம கிராம்லேயே வந்துட்டு வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மிக்சடு சாக்லேட்ஸ் தான் இதெல்லாம். இதுவும் வந்து ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 250 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு 1/4 கிலோ. ஸோ ஓல் கேஷ்யூ நட்ஸு, ரோஸ்டட் ஆல்மண்ட் ட்ராஃபி, கோகோனட்டில் வந்துட்டு இன்னும் நிறையா சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு எல்லா சாக்லேட்ஸுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டுன்னே சொல்லலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் வந்து வாங்கிட்டு வெளியில் வந்ததுமே வந்துட்டு ஒரு பேப்பர் பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஊட்டி சாக்லேட் நாங்கள் ஃபேக்ட்ரியில் வாங்கி வந்து நாங்கள் சாப்பிட்டோம். லாஸ்ட் டைம் வரும்போது வந்து ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் வரல, வெளியில் வந்து அந்த பேக்கரியில் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து அவ்வளோவா எங்களுக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கல. ஸோ இந்த டேஸ்ட்டோடு கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இந்த ஃபேக்ட்ரியோட சாக்லேட் டேஸ்ட் அவ்வளோ அல்ட்டியாக இருந்துச்சு. அதோடய ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ராவான ஒரு கோகோவோட ஸ்மெல் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்கள் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு. ஏன்னா வந்து டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தவங்களுக்கு டீயோட
ஃபேன்ஸு, டீயோட லவ்வர்ஸ் அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக டீயோட ஃப்ராக்ரன்ஸை பற்றியும் டீயோட டேஸ்ட்டை பற்றியும் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலி பார்த்திங்கன்னா நான் டீ ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. அதனால் வந்துட்டு எனக்கு டீயை பற்றி அவ்வளோவா தெரியல. பட் சாப்பிட்டு பார்த்தவங்க குடிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க டீ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நிறையா டீ தூளும் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து க்ரீன் டீ வந்து ஒரு சாஷே, பெரிய சாஷே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்துட்டு ஏலக்காய், ஹனி, லெமன் அது மாதிரி நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் போட்டிருந்துச்சு அதில். ஸோ வந்துட்டு நான் அது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் அடுத்து ஒரு வீடியோவில் வந்துட்டு ஊட்டியிலேருந்து நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாக்லேட்ஸும் வந்துட்டு அவ்வளோ சூப்பரான சாக்லேட்ஸு, டேஸ்ட்டை சொல்லணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாக்லேட் பிரியர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாதி பணம் இந்த சாக்லேட்டில் தான் கண்டிப்பாக செலவெடுத்துப்பீங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பரான வெரைட்டியில் இருந்தது சாக்லேட் டேஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஊட்டி விலாக் இதோட முடியுது. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான ஒரு விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.